Students, part 8. So part 8 பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் decomposition reactions பார்த்துட்டு இருந்தோம். decomposition reaction அப்படின்னா against one recall பண்ணலாம். In a decomposition reaction, a single compound is split into two or more simpler substance under suitable condition. Okay, so in a decomposition reaction, single compound is decomposed to two or more simpler units under suitable condition. And the suitable conditions, okay, the suitable condition means some energy is applied to this single compound. Okay va, பார்த்தீங்கன்னா it is opposite of the combination reaction அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே breaking of bond carry out ஆகுது. So the breaking of bond is carried out by applying the energy. So energy in a form of light, heat and electricity. ஓகேவா, லைட் கொடுக்கலாம், ஹீட் கொடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எதையாவது ஒன்று பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், காம்பவுண்டை என்ன பண்ணலாம், காம்பவுண்டில் இருக்கிற பாண்ட் பிரேக்கிங்கை நடத்தலாம். ஸோ அப்படி பாண்ட் பிரேக்கிங் நடக்கும்போது சிங்கிள் காம்பவுண்ட் ப்ரோக்கன் ஆயிட்டு, சிங்கிள் காம்பவுண்டுக்கு இன்பிட்வீனில், சிங்கிள் காம்பவுண்டில் எலிமெண்ட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற பாண்ட் ப்ரோக்கன் ஆயிட்டு, ஸோ நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எனர்ஜி இஸ் required ஃபார் த decomposition ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி, the decomposition reactions are classified into 3 typesன்னு பார்த்துருந்தோம். பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான எனர்ஜிஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷனை கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஸோ எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், வேர்டிங்ஸ்லேயே தெரியுது தெர்மல். த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை தெர்மல் மீன்ஸ் ஹீட். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை யூஸிங் ஹீட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹீட்டை யூஸ் பண்ணிவிட்டு டீகம்போசிஷன் கேரிட் அவுட் ஆனால் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் தெர்மாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தெர்மல் ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணிவிட்டு பாண்ட் ப்ரோக்கன் நடக்கிறதுனால தெர்மாலிசிஸ்னு சொல்கிறோம். ஸோ தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஸோ வாட் இஸ் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு கேட்கலாம். அண்டு டிஃபைன் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், ஆர் எக்ஸ்பிளைன் த தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகே, ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை அப்ளையிங் ஹீட். So decomposition reaction is carried out by applying heat. So the reactant is decomposed by applying heat. So அப்போ அங்கே reactant என்ன ஆகுது, ஹீட் அப்ளை பண்ணுறதுனால என்ன டீகம்போஸ் ஆகுது. பாருங்கள் எக்ஸாம்பிள், மெர்க்குரி 2 ஆக்சைடு எடுத்துக்கிறோம், HgO. ஸோ ஹீட் அப்ளை பண்ணும்போது HgO is decomposed to form Hg and O2. So HgO is a mercury 2 oxide. On applying the heat, HgO is decomposed to form a Hg and O2. HgO is a HgOங்கிறது mercury 2 oxide, Hgங்கிறது mercury, O2ங்கிறது oxygen. Mercury 2 oxide is decomposed to form a mercury and oxygen. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மெர்க்குரி ஆக்சைடோட ஃபார்முலா HgO, 2HgO. இங்கே 2Hg இருக்குது, 2O இருக்குது. 2Hg இது வந்து ஹீட் அப்ளை பண்ணும்போது 2Hg மெர்க்குரி எலமெண்ட்டாக பிரிஞ்சிருது. ஸோ திஸ் இஸ் லிக்விட் எலமெண்ட் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ லிக்விட் மெட்டல் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, பீரியாடிக் டேபிள்லேயே இருக்கிற லிக்விட் மெட்டல் இஸ் மெர்க்குரி, Hgங்கிறது மெர்க்குரி. அடுத்து 2ஓவை நம்ம O2 கேஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, ஸோ ஹெச்ஜிங்கிறது ஒரு காம்பவுண்டில் இருந்து ஒரு காம்பவுண்டுக்கு ஹீட் அப்ளை பண்ணும்போது ஸோ காம்பவுண்டு ஸ்ப்ளிட் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ், ஹெச்ஜிங்கிற எலமெண்ட்டும் ஆக்சிஜன் அப்படிங்கிற எலமெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த எலமெண்ட் இஸ் காம்பவுண்ட் இஸ் டீகம்போஸ் டு ஃபார்ம் அ element by element reaction. Okay, sorry பாருங்க, as a molecule is dissociated by using the heat,
அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் இல்லையா. ஸோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு தான் ஹெச்ஜிஓ என்ன ஆகுது, புரோக்கன் ஆகுது. ஹெச்ஜி அண்ட் ஓட்டுவாக புரோக்கன் ஆகுது. அப்போ ஹீட்டை என்ன பண்ணிக்குது, அப்சார்ப் பண்ணிக்குது. ஹீட்டை அப்சார்ப் பண்ண அது என்ன ரியாக்ஷன், ஹீட்டை அப்சார்ப் பண்ண என்னது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா. ஆல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பை அப்சார்பிங் ஹீட். ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுனால எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் என்னென்னு சொல்லலாம், எண்டோதெர்மிக் இன் நேச்சர். ஓகேவா. ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால இந்த ரியாக்ஷனை தெர்மோலிசிஸ்னு சொல்லலாம். ஆஸ் த மாலிகுல் இஸ் டிசோசியேட்டட் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் தெர்மோலிசிஸ். ஓகேவா. ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ஓவரால் ரியாக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா தெர்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்பாங்கப்பா, வாட் இஸ் தெர்மோலிசிஸ்னு கேட்பாங்க. ரைட் த தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன்னு கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2. ஸோ கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங், it's split into calcium oxide and carbon dioxide. Calcium carbonate is a compound. On heating is compound is split into calcium oxide and carbon dioxide compound. Both are compound. Calcium oxide also compound, carbon dioxide also compound. ஓகேவா. ஸோ இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் டீகம்போஸ் ஆகுது. ஓகே. ஸோ இங்கே ஹீட்டை எடுத்துக்கிட்டு தான் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா. பாருங்கள், calcium carbonate, the formula of calcium carbonate is CaCO3. Okay, CaCO3. So the CaCO3 is called as marble. Okay va. So the formula of marble is CaCO3. So on heating பாருங்க, CaCO3 எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னா Ca C போட்டுக்கிறேன், O3 O2Oன்னு பிரிச்சுக்கிறேன். என்னென்னு பிரிச்சுக்கிறேன், O2O. இப்போ என்ன ஆகுது, இங்கே இருக்கிற Ca இங்கே இருக்கிற ஓவோட சேர்ந்து CaO கால்சியம் ஆக்சைடாக போயிடுச்சு. ஓகே. கால்சியம் ஆக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குயிக்லைம். படிச்சிருக்கிறோம். கால்சியம் ஆக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குயிக்லைம். இது ஒரு காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு மீதம் இருக்கிறது, ரிமைனிங் இருக்கிறது CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸாக ரிலீஸ் ஆகிடுது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ காம்பவுண்ட். ஓகேவா. ஸோ அப்போ கால்சியம் கார்பனேட் காம்பவுண்ட் ஆன் ஹீட்டிங் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு கால்சியம் ஆக்சைடு காம்பவுண்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்ட். புரிஞ்சிச்சா. ஸோ கால்சியம் ஆக்சைடுங்கிற காம்பவுண்டையும் கார்பன் டை ஆக்சைடுங்கிற காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போ காம்பவுண்ட்லேருந்து காம்பவுண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுற டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு இது எக்ஸாம்பிள். பாருங்கள். இன் அ thermal decomposition reaction, heat is supplied to break the bonds. ஓகேவா. In thermal decomposition reaction, heat is supplied to decomposition of bonds or breaking of bonds. பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை அப்ளை பண்ணுறோம். சரி. ஸோ such reaction heat is absorbed, so called as endothermic reactions. முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா. இது ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால such reactions in which heat is absorbed, so it is called as endothermic reaction. All thermal decomposition reactions are endothermic. One more question. All thermal decomposition reactions are endothermic reaction because absorption of heat for bond brokening. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 140 தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ எக்ஸ்பிளைன் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னா, in this type of reaction the reactant is decomposed by applying heat அப்படின்னு போட்டுக்கணும். சரியா. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் on heating mercury 2 oxide is decomposed into mercury metal and oxygen gas. As the molecule is dissociated by the absorption of heat, it is otherwise called as thermolysis. So thermal decomposition reaction thermolysis கூட கேட்பாங்க. ரைட் thermolysis reaction கூட கேட்பாங்க. இது வரைக்கும் எழுதிக்கோ. அடுத்து it is a classes of compound to element decomposition reaction. ஸோ compound to element decomposition reaction போட்டுக்கோங்க.
அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேர்டிங்ஸ் கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஈக்குவேஷன்ஸ் கீழே நேம் எழுதுனா ஓகே. ஸோ அப்போ தெர்மல் டிகம்போசிஷன் ரியாக்ஷன்னா இந்த டைப் ஹெட்டிங்கில் இருந்து மேலே பாருங்கள், மேலே ஒரு மெர்க்குரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, இது வரைக்கும் எழுதுனா ஓகே. சரியா, இது 1 எக்ஸாம்பிள். சரி, 2 எக்ஸாம்பிள்ஸையும் படிச்சுக்கோங்க. சப்போஸ் இது தனியாக ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட்டில் இருந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் எழுதணும். ஸோ 2 எக்ஸாம்பிளும் படிச்சுக்கோங்க சேர்த்தே. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?